வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, இந்த கந்தன் என் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு பாசம் இதுவெல்லாம் நிஜமென்றால் இன்று இந்த செவ்வாய்க்கிழமையில் என் வாக்கினை கேட்டு முடித்த 10வது நிமிடத்தில் நீ என்னை நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். இந்த கந்தன் யார் என்று நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய். உன்னோடு உன் அப்பன் நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ கணித்து கொண்டு உனக்கான ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் நீ உருவாக்கிட வேண்டிய நேரம் இது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனையிலும் இருந்தும் என் பிள்ளை நீ விரும்புகின்ற மகிழ்ச்சியை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை மறந்து விடாதே. கந்தனிருந்து உனக்கு ஒன்றை எடுத்துச் சொல்ல முன் வந்து நிற்கிறேன் என்றால் இந்த இடத்தில் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எதற்காக ஆசைப்படுகின்றோம், எந்த விஷயத்தை பெற்றுவிட இந்த வாழ்க்கையில் துடித்து கொண்டிருக்கின்றோம் என்பது எல்லாம் நம் கண் முன்னாலேயே நமக்கு தெரிகின்ற உண்மைகள் தானே. நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு சோதனைகளும் என்னவென்று நமக்கு ஆட்டி படைக்கும் நேரம். இதிலிருந்து நம் வாழ்க்கையை நாம் நிச்சயமாக சரியாக மீட்டு கொண்டு வந்து விட வேண்டும். ஒவ்வொரு பொழுதுகளையும் தெளிவாகவே நாம் கடந்து வர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லையற்ற மகிழ்ச்சிக்கு எப்பொழுதுமே நம்மை நாம் தயார்படுத்தி கொண்டிருக்க வேண்டும். கந்தன் சொல்லும் பொழுது உனக்கு இது புதிதாக தோன்றலாம். உன் அப்பன் நான் சொல்லும் பொழுது உனக்கு எல்லாமுமே புரியாததாக கூட இருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நேரங்கள் உன்னுடைய வாழ்க்கையை அழகானதாக மாற்றும் பொழுது நிச்சயமாக நீ ஒவ்வொன்றையும் தெளிவுபட தெரிந்து கொள்வாய். ஒவ்வொரு நிலைகளிலும் உன் வாழ்க்கை என்னவென்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதும் உனக்கு தெளிவாக தெரிந்துவிடும். இந்த வாழ்க்கை நமக்கு கட்டாயமாக என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்பதனையும் உனக்கு புரிய வைக்கும். கந்தனின் நாமத்தை சதா சர்வகாலமும் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்ற என் பிள்ளை, எண்ணி 10வது நிமிடத்தில் என்னை நீ உணர்ந்து கொள்வாய் என்ற உத்திரவாதத்தினை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது அதை எக்காரணத்தை கொண்டும் என் பிள்ளை நீ தவிர்த்து விட மாட்டாய் அல்லவா? சந்தோஷத்தை உனக்கு நான் உறுதிப்படுத்த எண்ணி இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையின் நிம்மதியை என்னவென்று உனக்கு சொல்லிக் கொடுக்க இந்த கந்தன் நான் தயாராக இருக்கின்றேன். இதுவரையிலும் நடந்து முடிந்ததற்கெல்லாம் நீ கலங்கி விடாமல் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள துணிந்து முன் வந்து விட்டாலே அது போதும். இந்த நேரங்கள் இனி உனக்கானதாக மாறும். இந்த தருணங்கள் அப்பன் முருகன் என்னுடைய அருளோடு உன்னுடைய வாழ்க்கையை உனக்கென்று சரியாக கொண்டு வந்து சேர்க்கும். இது முன்னின்று நான் உனக்கு தருகின்ற வெற்றி வாக்கு. இதனை ஒரு பொழுதும் ஒரு நொடி பொழுதிலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. சந்தோஷத்தை நாம் தேடி தேடி இன்னமும் அலைந்து கொண்டிருந்தோமானால் மன நிம்மதி என்பது நமக்கு கிடைக்காமலேயே போய்கொண்டிருக்கும். இந்த வாழ்க்கையில் நாம் விரும்புகின்ற மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்காமலேயே போய்கொண்டிருக்கும். நீயாக இரு, உன் வாழ்க்கையை நீயாக வாழ்ந்து கொண்டிரு. நீ ஆசைப்பட்டதை எல்லாம் அடைய முடியும் என்பதனை நீ நம்பிக்கொண்டிரு. உன்னால் முடியாத காரியம் என்று எதுவுமே இல்லை என்று நீ தெளிவாக புரிந்து கொண்டிரு. உனக்கு என்னவெல்லாம் நடக்க காத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் இந்த கந்தன் நான் முன்னின்று உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கந்தனின் அருளாசிகளோடு உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லபடியாகவே நடக்கும். கந்தன் உனக்கு என்ன இருந்து எதையெல்லாம் உணர்த்திவிட எண்ணினாலும் இதையெல்லாமுமே
என் பிள்ளை நீ தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த தருணத்தை எல்லாம் என் பிள்ளை நீ உனக்கானதாக மாற்றிவிட வேண்டும். இந்த நேரங்களை எல்லாம் நீ உனக்கானது என்று எப்பொழுதுமே நம்பிவிட வேண்டும். சந்தோஷத்தை நாம் நிறைவுபடுத்தி இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் நாம் தெளிவுபடுத்தி எப்பொழுதுமே உனக்காக நான் உன் முன்னால் நிற்பேன். கந்தன் எதற்காகவும் உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று உத்திரவாதத்தை உனக்கு தந்திருக்கிறேன் அல்லவா? இந்த சந்தர்ப்பத்தை நான் உனக்கென்று சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரங்களை நீ நிச்சயமாக உன் வசமாக்கி கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னை நான் எப்பொழுதுமே உனக்காக முன்னின்று நடத்தும் பொழுது சந்தர்ப்பத்தை நான் நிச்சயமாக உனக்கு உருவாக்கி கொடுப்பேன். அப்பன் முருகன் என்னுடைய அருளாசிகளோடு இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ கண்டு கொள்ள வேண்டும். உன்னை ஆட்டி படைத்த பல தீமைகளை எல்லாம் நான் விலக்கி விடுவேன். கந்தன் சொல்வது போல இந்த செவ்வாய்க்கிழமையில் என்னை நீ எப்படி உணர முடியும் என்று நினைக்கிறாய் அல்லவா? என் பிள்ளையே, உன்னால் என்னை உணர முடியும். அதற்கான சூழ்நிலைகள் எல்லாம் எப்படி உருவாகும் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதுவெல்லாம் எப்படி உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கந்தன் வேலும் மயிலும் உனக்கு துணையாக எப்பொழுதும் அனுப்பி இருக்கின்றேன். என்னுடைய வேலையும் மயிலையும் நீ கண்டு கொண்டாயானால் ஏதாவது ஒரு ரூபத்தில், அதாவது நீ வெளியில் பயணப்பட்டு கொண்டிருக்கலாம். அங்கே கந்தனின் வேல் உன் கண்களில் தென்படலாம். கந்தனின் வேலின் படத்தை அவர்கள் அதில் வரைந்து வைத்திருக்கலாம். அதுபோல கந்தனின் மயில் நீ செல்கின்ற இடத்தில் உன்னை கடந்து செல்லலாம். இப்படியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் இன்று கந்தனின் வேலையும் மயிலையும் உனக்கு காண்கின்ற பாக்கியம் கிடைக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறென்ன இருக்க முடியும்? செவ்வாய்க்கிழமையில் இந்த கந்தனை உன்னால் உணர முடிகிறது என்றால் இதை தாண்டிய வெற்றி வேறென்ன உனக்கு இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கென உருவாக்கி தரக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக உணர வேண்டும். உனக்கென நான் உருவாக்கி தரும் சந்தோஷங்களை எல்லாம் நீ என்னவென்று நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி நான் சொல்லும் இந்த சொல்படி கேட்டு உன் வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து நான் கொடுக்கக்கூடிய இந்த சந்தோஷங்களை எல்லாம் நீ பெற்றுக்கொண்டாயானால் அதுதான் இனி எப்பொழுதும் உனக்கான மனநிறைவை உனக்கு சொல்லிக் கொடுக்கும் விஷயமாக மாறும். இதுபோல உன் வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கான ஆச்சரியத்தை உனக்கு உருவாக்கி தரும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் போல என் பிள்ளையின் மன மகிழ்ச்சியை நான் என் பொறுப்பில் ஏற்றுக்கொண்டிருப்பது போல உனக்கான நேரங்களையும் நான் உன் வசமாக்கி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய வெற்றியை நான் உறுதிப்படுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்றும் என்றென்றும் நான் உன் அப்பனாக நின்று உன்னை காக்கும் நேரம் உனக்கு என்றும் வெற்றியின் முகத்தை காண்பித்து கொடுப்பேன். கந்தனை நீ நிச்சயமாக நம்பிக்கையோடு தான் வணங்கி இருக்கிறாய் என்றால் இன்று உன்னால் என்னை சர்வ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். என்னுடைய அன்பை இன்று உன்னால் நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்ள முடியும். என்னை இந்த ரூபத்தில் நீ கண்டுவிட்டால் போதும். உனக்கென எல்லாவற்றையும் நான் சரிபடுத்தி கொடுப்பதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். கந்தனின் நாமம் உனக்கு இந்த வாழ்க்கையின் ஒட்டுமொத்த விஷயங்களையும் உறுதியோடு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு மேலும் மேலும் மிகச்சரியான புரிதலை
கொடுக்கும். என்றும் கந்தனின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.